ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு எரிசேரி ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்கன்னா, காரமணியை ஊற வச்சுட்டு செய்வாங்க. நம்ம ஊற வைக்க மறந்துட்டோன்னா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா ஊறிடும். காரமணி 10 நிமிஷம் ஊற வச்சது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் உடைச்சிட்டு அதே குக்கரில் சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பூசணிக்காய்க்கு பதிலாக கருணக்கிழங்கு, வாழைக்காய், பிஞ்சு பலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இது அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அதனால் மஞ்சள் பூசணிக்காய், தண்ணி, மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 4 விசில் 5 விசில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் சில்லும், பச்சை மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்துனா ஸ்மாஷ் ஆகிடணும். தண்ணி விட்டுக்கோங்க, மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழஞ்சி வரட்டும். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாப்பொடி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு போட்டுருங்க. இதில் இருக்க சின்ன வெங்காய வாசனை போகணும். அதனால் தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க, தாளிப்புக்கு தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தான், அவங்க போட மாட்டாங்க. நான் டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா தாளிக்கணும். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் அப்போ அப்டேட் ஆகும். ஸோ இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எரிசரியில் எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக செஞ்சுக்கோங்க. நான் டிஃபன் பாக்ஸில் கட்டுறதுனால திக்காக செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஞாபகமாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.